ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாளின் சிறப்புகளும் பெருமாளை வழிபடும் முறையும் திருமாலின் 5 நிலைகளும் 8 ஸ்வயம் யக்த க்ஷேத்திரங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நாளின் சிறப்புகளும் பெருமாளை வழிபடும் முறையும் பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பெருமாளின் அருளை பெறுவதற்கான மாதமாகும். அதிலும் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளின் அருளுடன் நவகிரகங்களின் அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாகும். இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக பல சிறப்புகள் ஒன்றாக இணைந்து வரும் நாளாக புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளும் அமைந்துள்ளன. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் முன்னோர்களையும் எப்படி வழிபட வேண்டும், எப்படி வழிபட்டால் நமக்கு பெருமாளின் முழு அருளும் கிடைக்கும், புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு உள்ளது என்பதை பற்றி எப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் இதில் வரும் அனைத்து சனிக்கிழமைகள் மிக அற்புதமானவை. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இதனால் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதமிருந்த பலன் கிடைக்கும். அதோடு புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு சனியினால் ஏற்படும் தோஷங்கள் மட்டுமின்றி எப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான அதிகம் சிறப்புடையவை ஆகும். புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி வருகிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல, இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருகிறது. இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானது ஆகும். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி வருகிறது. இது பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகையிட்டு வழிபட வேண்டும். சிலர் தளிகையுடன் மாவிளக்கும் சேர்த்து படைத்து வழிபடுவார்கள். பெருமாளுக்கு தளிகையிடும் போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். பெருமாளின் படத்திற்கு முன்பு சுவாமியை நோக்கி இருப்பது போன்று வாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம். அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம். பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு, ஜீரகம் சேர்த்து செய்யும் உளுந்துவடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கு இட்டும் படைக்கலாம். 5 வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார், கூட்டு, பொரியல், பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம். வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். இந்த ஆண்டு மகாலய பட்சம் கிரகணத்துடன் துவங்குகிறது. பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணியும் இணைந்து வருகிறது. கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என நாம் சிறப்பித்து சொல்லுவோம். சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த ஆண்டு மகாபரணி வருகிறது. இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய
வரக்கூடிய அற்புதமான நாளாகும். வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்ததே கிடையாது என்பவர்கள் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்துடன் எள் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் போது குலதெய்வம் வீட்டிற்கு வருவதுடன் தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வழிபட்டால் அவர்களையும் வீட்டிற்கு வரவழைத்து அருள் செய்ய வைக்கும். அடுத்ததாக திருமாலின் 5 நிலைகளை பற்றி பார்க்கலாம். அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக 5 விதமான நிலைகளில் திருமால் காட்சி தருகிறார். அவை முதல் நிலை பரநிலை, வைகுண்டத்தில் முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களுக்கு தரிசனம் தந்தருளும் பரவாசுதேவன். இரண்டாவது நிலை யுகு நிலை, தேவர்களின் குறை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவதற்கு தயாராக பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள். மூன்றாவது நிலை விபவ நிலை, மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ணாதி அவதாரங்கள். நான்காவது நிலை அந்தர்யாமி நிலை, அனைத்து உயிர்களுக்குள்ளும் உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் இறைவன். ஐந்தாவது நிலை அர்ச்சை நிலை, கோயில்களிலும் நம் இல்லங்களிலும் நமக்கு அருள் புரிவதற்காக விக்கிரக வடிவில் காட்சி தரும் இறைவன். அர்ச்சை நிலையின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த 5 நிலைகளுள் அர்ச்சை என்ற நிலை கடைசியாக சொல்லப்பட்டு இருந்தாலும் மற்ற 4 நிலைகளை காட்டிலும் அர்ச்சையே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. எல்லையில்லாத கருணை நிறைந்தவராகவும் எளிமையின் எல்லை நிலமாகவும் அர்ச்சை நிலையில் இருக்கும் இறைவனை நாத்திகர் ஆத்திகர் நல்லவர் தீயவர் மனிதர் மிருகம் என அனைவரும் காணலாம், வணங்கலாம், வணங்கி அருள் பெறலாம். அர்ச்சை நிலையின் வகைகள் இந்த அர்ச்சை நிலையை பிரதிஷ்டை செய்பவர்களை பொறுத்து 4 விதமாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக ஸ்வயம் யக்தம், இறைவன் தானாகவே விக்கிரக வடிவில் ஓர் இடத்தில் தோன்றினால் அதை ஸ்வயம் யக்த கஷேத்திரம் என்று சொல்வார்கள். யக்தம் என்றால் வெளிப்படுதல் என்று பொருள். ஸ்வயம் யக்தம் என்றால் இறைவன் சுயமாகவே வெளிப்பட்ட திருத்தலம் என்று பொருள். நாங்குநேரி, திருவரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருவேங்கடம், புஷ்கரம், நைமிசாரண்யம், பத்ரிநாத், முக்திநாத் ஆகிய 8 திருத்தலங்களும் ஸ்வயம் யக்த கஷேத்திரங்கள் ஆகும். இரண்டாவதாக தெய்வீகம், பிரம்மா, இந்திரன், சூரியன் போன்ற தேவர்கள் இறைவனை ஒரு கோவிலில் பிரதிஷ்டை செய்தால் அதை தெய்வீக பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். தெய்வீகம் என்றால் தேவர்களால் செய்யப்பட்டது என்று பொருள். உதாரணமாக காஞ்சிபுரத்தில் பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அத்திவரதர், குடந்தையில் சூரியனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரபாணி பெருமாள் உள்ளிட்டோர் தெய்வீக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். மூன்றாவதாக ஆர்ஷம், முனிவர்கள் ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவில்களை ஆர்ஷம் என்று சொல்கிறோம். மார்க்கண்டேய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒப்பலியப்பன் கோவில், கோபில கோப்பிரளய ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளிட்டவை ஆர்ஷம் என்ற பிரிவின் கீழ் வரும். நான்காவதாக மானுஷம், அரசர்கள் பக்தர்கள் உள்ளிட்ட மனிதர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட திருத்தலங்கள் மானுஷம் என்று அழைக்கப்படும். கீழத்திருப்பதியில் ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில், பஞ்ச பாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கேரளாவில் உள்ள திருவித்துவக்கோடு உள்ளிட்டவை இந்த பிரிவில் அடங்கும். இந்த 4 விதமான திருத்தலங்களிலும் இறைவன் முழு சக்தியுடனும் முழு சாந்தியுடனும் திகழ்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எனினும் இறைவன் தானே விக்கிரக வடிவில் ஆர்ப்பவித்த இடங்கள் என்பதால் இவற்றுள் ஸ்வயம் யக்த கஷேத்திரங்கள் தனிச்சிறப்பு பெற்றவையாக கொண்டாடப்படுகின்றன. அடுத்ததாக 8 ஸ்வயம் யக்த கஷேத்திரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம். ஸ்ரீரங்கம், வெங்கடாத்ரீச்ச, ஸ்ரீமுஷ்ணம், தோத பர்வதம், சாலகிராமம், புஷ்கரம், நரநாராயணாசிரமம், நைமிஷம், சேதிமே, ஸ்தானானி असौ मुक्ति प्रदानी वये दो अष्टाक्षर ஏகைக வர்ணமூர்த்திகி வசாமி அகம் என்ற புராண ஸ்லோகம் கூறும் ஸ்வயம் யக்த கஷேத்திரங்களாகிய ஸ்ரீரங்கம், திருவேங்கடம், ஸ்ரீமுஷ்ணம், நாங்குநேரி, முக்திநாத், புஷ்கரம், பத்ரிநாத், நைமிஷாரண்யம் என்னும் 8 திருத்தலங்களும் நாராயண மந்திரமாகிய 8 எழுத்து மந்திரத்தில் உள்ள 8 எழுத்துக்களையும் குறிப்பதாகவும் பெரியோர்கள் கூறுகிறார்கள்.
இந்த புரட்டாசி மாத சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.